பவுடர் வச்சு சாக்லேட் பண்ணுறது சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு 3-4 பொருள் தான் இதுக்கு தேவை. கோகோ பவுடர் வந்து நம்மளுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே கிடைக்கும். அதை 50 கிராம் எடுத்திருக்கேன் நான். அதே அளவுக்கு பால் பவுடரும் எடுத்திருக்கேன் நான். எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதில் ஈக்குவலாக சுகரும் வந்து நான் அதே அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். ஒரே மாதிரி எடுத்திருக்கேன், எல்லாத்தையும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பட்டர் மட்டும் நான் 100 கிராம் எடுத்திருக்கேங்க. பட்டர் எவ்வளோ நிறைய போடுறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த் கன்சர்ன் இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பட்டரை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயை ஆன் பண்ணி தண்ணியை ஊற்றி சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ தண்ணி ஊற்றி சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாங்க. நல்லா கலக்கிடணும். இது வந்து நம்மளுக்கு இதாக இருக்கணும், ஒரு கம்பிப்பதம் வரணும். இது நல்லா கரையட்டும். நிறைய தண்ணி விட்டோம்னா பாகு சீக்கிரத்தில் வராது. இது வந்து இந்த கோகோ பவுடர், இந்த பால் பவுடர்லாம் வந்து வேணும்னா நல்லா சலிச்சு எடுத்துடலாம். நம்ம லம்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து கிண்டும் போது லம்ஸ் இல்லாமல் கிண்டிடுவேன். அதனால் நான் அப்படியே எடுத்துட்டேங்க. இதில் ஓரத்தில் அந்த அடுக்கெல்லாம் இருந்ததுன்னா அப்படியே கரண்டியை வச்சு அதை அப்படியே எடுத்து விட்டுறலாங்க. ஏன்னா பால் ஊற்றினோன்னா அதெல்லாம் தனியாக வந்துடும். அப்படியே எடுத்துடலாம் அதை ஃபுல்லாக. இப்படி பார்த்தா நம்மளுக்கு நூல் மாதிரி வரணுங்க. இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் வந்து நம்ம இந்த பொடியெல்லாம் போட்டுடலாம். பட்டரையும் போட்டுங்க. இது அப்படியே உருகிடும். நார்மல் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. இதோட சேர்த்து நம்ம பொடியும் போட்டுடலாம். பால் பொடி எல்லாத்தையும் போட்டுடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். லம்ஸ் இல்லாமல் கிண்டி விடணும் நல்லா. இது நல்லா ஒட்டா ஆஃப் பண்ணிடலாங்க. இதை நம்ம வந்து சிலிக்கான் மோல்டில் போட போனோம்னா அதனால் கொஞ்சம் இனிமேல் கெட்டியாகும். கொஞ்சம் ஆறினவங்க தான் நம்ம அதை ஊற்ற முடியும். அதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இந்த சிலிக்கான் மோல்டில் வச்சுட்டாங்க. இது ஃப்ரிட்ஜில் வச்சு 1.5 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்தோம்னா இது வந்து நல்லா கெட்டி ஆகிடுச்சுன்னா சாக்லேட் ரெடி ஆகிடும். வச்சிடலாங்க. டேஸ்டியாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இது வந்து பாகு சரியாக வரலன்னா நல்லா இருக்காது. இது வந்து டேஸ்டியான சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. நட்ஸ் எல்லாம் வேணும்னா போட்டுக்கலாம். நான் எதுவும் ஆட் பண்ணல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.